வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருள்மிகு திருப்பயிற்றுநாதர் திருப்பைத்தங்குடி. மூலவர் திருப்பயிற்றுநாதர் முக்திபுரீஸ்வரர். தாயார் காவியங்கண்ணி நேத்ராம்பிகை. தலவிருச்சம் சிலந்தி மரம். தீர்த்தம் கருணா தீர்த்தம். புராணப் பெயர் திருப்பயிற்றூர் திருப்பயிற்றங்குடி. ஊர் திருப்பைத்தங்குடி. மாவட்டம் நாகப்பட்டினம். தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது 78வது தேவார தலமாகும். சித்ரா பௌர்ணமி, ஆடி வெள்ளி, தை வெள்ளி, மகா சிவராத்திரி போன்ற நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 141வது தேவார தலமாகும். இத்தல விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் எனப்படுகிறார். கோயில் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது. கோயில் சுற்றுப்பகுதியில் சித்தி விநாயகர், தட்சணாமூர்த்தி, பைரவ மகரிஷி, வள்ளி தெய்வானையுடன் முருகன், விஷாலாட்சி சமேத விஸ்வநாதர், மகாலட்சுமி, கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், வீர மகாகாளி, பைரவர், சூரியன், சந்திரன், சோமாஸ்கந்தர் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன. இப்பகுதி வியாபாரிகள் தங்கள் வியாபாரம் செழிக்க திருப்பயிற்றுநாதரையும், கண் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மன் காவியங்கண்ணியையும் கருணா தீர்த்தத்தில் நீராடி வழிபடுகின்றனர். பைரவ மகரிஷி இத்தலத்தில் வழிபாடு செய்துள்ளார். இங்கு துர்க்கை கிடையாது. வீர மகாகாளி தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இறைவனை வழிபாடு செய்தால் பாதிப்பு விலகும். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பகுதி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் சிறந்து விளங்கியது. அரபு நாட்டிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டு மிளகு மூட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அந்நாளில் வணிகர் ஒருவர் மிளகு மூட்டைகளை ஏற்றுமதி செய்வதற்காக இவ்வூர் வழியாக வண்டியில் ஏற்றி வந்தார். அப்போது அருகில் சுங்கச்சாவடி இருப்பதை அறிந்தார். மிளகுக்கு சுங்க வரி விதிக்கப்படும். பயிறு மூட்டைகளுக்கு சுங்கவரி இல்லை. இவர் கொண்டு செல்லும் மிளகு மூட்டைகளுக்கு சுங்கவரி கட்டினால் வணிகருக்கு வருமானம் ஏதும் கிடையாது. இதை உணர்ந்த வணிகர் மிகவும் வருந்தினார். சிவபக்தராகிய இவர் இத்தல சிவபெருமானிடம், இறைவா, சுங்கவரி செலுத்தினால் எனக்கு பேரிழப்பு ஏற்படும். தங்கள் திருவருளால் இந்த மிளகு மூட்டைகளை சுங்கச்சாவடி கடந்து போகும் வரை பயிறு மூட்டைகளாக மாற்றி அருள் புரிய வேண்டும் என வேண்டினார். பின் அங்கேயே உறங்கினார். அடியாரின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த இறைவன் மிளகு மூட்டைகளை பயிறு மூட்டைகளாக மாற்றிவிட்டார். அடியவராக வணிகரின் கனவில் மிளகு பயிராக மாற்றப்பட்டதை அறிவித்தார். பொழுது விடிந்தது. கனவில் இறைவன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த வணிகர் நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை துவங்கினார். சுங்கச்சாவடி வந்தது. சுங்க அதிகாரிகள் அனைத்து மூட்டைகளையும் சோதனை செய்தனர். பயிறு மூட்டைகளாக இருப்பதை அறிந்து வரி விதிக்காமல் அனுப்பிவிட்டனர். சுங்கச்சாவடி கடந்த பின் பயிறு மூட்டைகள் அனைத்தும் மிளகு மூட்டைகளாக மாறிவிட்டன. வணிகர் மிளகு விற்ற பணத்தை எல்லாம் சிவன் சேவைக்கு செலவு செய்து இறைவனை அடைந்தார். இதனால் இத்தலம் திருப்பயிற்றூர் எனவும் இறைவன் திருப்பயிற்றுநாதர் எனவும் அழைக்கப்படுகிறார். இத்தல கல்வெட்டு ஒன்றின்படி திருப்பயிற்றூரில் வாழ்ந்து வந்த பஞ்சநாதவாணன் என்பவன் கண் நோயால் வருந்திய போது அவன் கண் நன்றாகும்படி இத்தல இறைவனை வேண்டிக் கொண்டு அவன் சாதியார் 600 காசு திருச்சிற்றம்பலமுடையானுக்கு சொந்தமாயுள்ள கிடங்கு நிலம் அரைமா வாங்கி சிவபெருமானுக்கு உரிய நிலமாக விட்டுள்ளனர். ஆகையால் யாரேனும்
கண் நோய் இருப்பின் இத்தலத்தை அடைந்து கருணா தீர்த்தத்தில் மூழ்கி நேத்ராம்பிகையை என வழங்கப்பெறும் காவியங்கன்னியையும் திருப்பயிற்றுநாதரையும் வழிபட்டால் கண்ணோய் நீங்கப் பெறுவர் என்ற உண்மையும் புலனாகின்றது. இவ்வாலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சோழர்கள் அமைத்த இவ்வாலயம் கிழக்கு நோக்கி 4 புறமும் மதில் சுவருடன் ஒரு முகப்பு வாயிலும் கொண்டு அமைந்துள்ளது. முகப்பு வாயில் மேற்புறம் சுதையால் ஆன சிற்பங்கள் நம்மை வரவேற்கின்றன. ஆவுடையார் நாற்கோண வடிவம், பழமையான திருமேனி. தலமரமாகிய சிலந்தி மரம். இம்மரத்தின் மலர்கள் மஞ்சள் நிறத்தில் சிலந்தி பூ வடிவில் இருக்கும். சித்திரை வைகாசியில் பூக்கும் மனம் உண்டு. இலை புன்னையிலே போல இருக்கும். எப்படிப்பட்ட கண் திருஷ்டி குடும்பத்திற்கு இருந்தாலும் இத்தல விருட்சத்தை தொழ அவையெல்லாம் விலகும் என்பது சித்தர் காட்டும் நெறி. கிழக்கு வாயில் வழியே உள் சென்றால் நந்திபீடம் இருப்பதை காணலாம். வெளிப்பிரகாரத்தில் தண்டபாணி சன்னதி வடப்புறம் தனியே உள்ளது. கார்த்திகை சோமவார நாட்களில் சுவாமிக்கு விசேஷ ஆதாரணைகள் செய்யப்படுகின்றன. அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. அம்பாள் வலக்கை அபயமும் இடக்கையில் ருத்ராட்ச மாலை, மற்றொரு வலக்கையில் தாமரை, இடக்கையை தொடையில் ஊன்றியவாறு 4 கரங்களுடன் காட்சி தருகின்றனர். அம்பாளுக்கு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் விசேஷமான அபிஷேக ஆதாரணைகள் நடைபெறுகின்றன. இவ்வாலயத்தில் உள்ள பெரிய மண்டபத்தில் உள்ள சோமாஸ்கந்தர் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்துள்ளது. பைரவ மகரிஷி இத்தலத்தில் வழிபாடு செய்துள்ளார். இவருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. இப்பகுதி வியாபாரிகள் தங்கள் வியாபாரம் செழிக்க திருப்பயிற்றுநாதரையும், கண் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மன் காவியங்கன்னியையும் கருணா தீர்த்தத்தில் நீராடி வழிபடுகின்றனர். மகாலட்சுமியும் கஜலட்சுமியும் இத்திருத்தலத்தில் வெள்ளிக்கிழமையில் ஆதரிக்க குறைவற்ற சம்பத்துகள் கூடி இன்பமூட்டும். திருவாரூரிலிருந்து கங்களாஞ்சேரி சென்று அங்கிருந்து வலப்பக்கம் பிரியும் நாகூர் சாலையில் சென்றால் மேலபூதனூர் கிராமம் வரும். அங்கிருந்து திருமருகல் செல்லும் சாலையில் சென்றால் இத்தலத்தை அடையலாம். திருவாரூரிலிருந்து நகர பேருந்து வசதி உள்ளது. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.